கழிப்பறை கூட இல்லை. 20 வருட திருப்பத்தூர் தொகுதி மக்களின் அவல நிலை. மனதை உருக வைக்கும் வீடியோ இதோ. திருப்பத்தூர் தொகுதியில் அமைச்சர் பெரிய கருப்பனை எதிர்த்து தாமரை சின்னத்தில் போட்டியிடும் திருமாறன்ஜியின் பிரச்சாரத்தில் ஒவ்வொரு மக்களும் கடந்த 20 வருடமாக எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லாமல் தாங்கள் படும் துயரத்தை பகிர்ந்து வருகிறார்கள். அந்த வகையில் 20 வருடமாக திருப்பத்தூர் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் பெரிய கருப்பன் ஆக்கப்பூர்வமாக அந்த தொகுதிக்கு எதுவுமே செய்யவில்லை என்பதுதான் அவருடைய முதல் சாதனையாக உள்ளது. சுமார் 40 வருடம் பின்தங்கி இருக்கும் திருப்பத்தூர் தொகுதி மக்களிடம் வாக்கு சேகரிக்கும் திருமாறன்ஜி முதலில் அந்த தொகுதி மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனையை அந்த தொகுதி மக்களுக்கு எடுத்துரைக்கும் வகையில், உங்கள் தொகுதியில் 20 வருடமாக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் அமைச்சர் பெரிய கருப்பன் இந்த தொகுதியை எந்த அளவுக்கு பின்தங்கிய தொகுதியாக மாற்றி வைத்திருக்கிறார் என்பதையும் மக்கள் மத்தியில் எடுத்துரைத்து, இப்படிப்பட்ட ஒரு நபருக்கு ஏன் வாக்களித்து வருகிறீர்கள் என திருமாறன்ஜியின் பிரச்சாரம் அந்த தொகுதி மக்கள் மத்தியில் மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தி வருவதை பார்க்க முடிகிறது. இதோ திருமாறன்ஜியின் திருப்பத்தூர் தேர்தல் பிரச்சாரம். 20 வருஷமா நீங்க எந்த நலனும் அறியல. ஒரு பஸ் இல்ல, ரோடு இல்ல, பள்ளிக்கூடம் இல்ல, பால்வாடி ஸ்கூல் இல்ல, பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்ல. நீங்க அமைச்சரா பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லை. 5 வருஷத்துக்கு ஒருக்கா கழிப்பறை இல்லை, எதுவுமே இல்லை. ஏன்னா ஒண்ணுமே இல்லாத ஆளு, இந்த பகுதியை வளர்ச்சி அடையாத ஆளை 20 வருஷமா நீங்க வச்சிருக்கீங்க. இந்த முறை நான் 20 வருஷம் கழிச்சு நான் வந்திருக்கேன். அதர்மம் தலைவிரித்த ஆடையில் தர்மத்தை நிலைநாட்ட வருவான்னு சொல்லுவாங்க கீதையில். நான் தர்மத்தை நிலைநாட்ட வந்தவன். என்னோட தலைவர் நேதாஜியோட சிஷியன் நான் வந்து செய் அல்லது செத்து மடின்னு சொல்லக்கூடிய தாரக மந்திரம். இதில் என்ன போட்டிருக்கேன் பாருங்க. அதிகாரம் அனைத்தும் மக்களுக்கே, என்னோட அதிகாரம் உங்களுக்கானது, உங்களுக்கு நல்லது செய்யறதுக்காண்டி வர்றேன். என்ன காயம் உனக்கு மண்டையில்? 20 வருஷமா நீங்க எந்த நலனும் அறியல. ஒரு பஸ் இல்ல, ரோடு இல்ல, பள்ளிக்கூடம் இல்ல, பால்வாடி ஸ்கூல் இல்ல, பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்ல. நீங்க அமைச்சரா பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லை. 5 வருஷத்துக்கு ஒருக்கா கழிப்பறை இல்லை, எதுவுமே இல்லை. ஏன்னா ஒண்ணுமே இல்லாத ஆளு, இந்த பகுதியை வளர்ச்சி அடையாத ஆளை 20 வருஷமா நீங்க வச்சிருக்கீங்க. இந்த முறை நான் 20 வருஷம் கழிச்சு நான் வந்திருக்கேன். அதர்மம் தலைவிரித்த ஆடையில் தர்மத்தை நிலைநாட்ட வருவான்னு சொல்லுவாங்க கீதையில். நான் தர்மத்தை நிலைநாட்ட வந்தவன். என்னோட தலைவர் நேதாஜியோட சிஷியன் நான் வந்து செய் அல்லது செத்து மடின்னு சொல்லக்கூடிய தாரக மந்திரம். இதில் என்ன போட்டிருக்கேன் பாருங்க. அதிகாரம் அனைத்தும் மக்களுக்கே, என்னோட அதிகாரம் உங்களுக்கானது, உங்களுக்கு நல்லது செய்யறதுக்காண்டி வர்றேன். நீங்கள் தயவு செய்து அண்ணன் எடப்பாடியாருடைய ஆட்சி வரணும். அவர் ஆட்சி காலத்தில் தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்களா? என்னைக்கு அந்த பிள்ளைகளுக்கு வளைகாப்பு சீமந்தம் நடத்தினாங்களா? அம்மா உணவகம் இருந்துச்சா? அம்மா மினி கிளினிக் இருந்துச்சா? அம்மாவுடைய அனைத்து திட்டங்களும் இன்னைக்கு இருக்கான்னு பாருங்க. தாலிக்கு தங்கம் இல்லை, ஸ்கூட்டி இல்லை, செருப்பு இல்லை, மடிக்கணினி இல்லை, இல்லை இல்லை இல்லைன்னு மேலே இருக்கவனும் இல்லை, கீழே இருக்கவனும் இல்லை, இங்கே இருக்கவனும் செய்யலை. 20 வருஷமாக நீங்கள் ஒரு மாற்றத்திற்காக இருந்திருக்கீங்க. சீட்டாட்டக்காரன் மாதிரி விட்டதை பிடிச்சிடலாம் வருஷம் நீங்கள் ஓட்டு போட்டு ஏமாந்து போகிறீங்க. இந்த முறை 2 வயசு குழந்தை நடக்க முடியலம்மா. 70 வயசு கிழவிக்கு இங்கே உத்தரவாதம் இருக்கா? 2 வயசு குழந்தைக்கு உத்தரவாதம் இருக்கா? ஒத்த பிள்ளைய பற்றி வச்சுருக்கான். பூரா குடி நோயாளியாக இருக்கான். பூரா செத்து 30 வயசில் செத்து சுடுகாட்டுக்கு போகிறான். வாரிசு இல்லாமல் போகிறான். அதனால் வந்து எல்லாரும் ஒரு மாற்றம் வரணும்னா நீங்கள் தாமரை சின்னத்துக்கு போடணும். என்னத்தா மண்டையை ஆட்டி 20 வருஷமா ஒரு ஆளை உட்கார வச்சிருக்கீங்க. இந்த பகுதிக்கு ஏமா பறக்கிற கார் வந்துருச்சு, இன்னும் பஸ் இல்லைன்றாங்க. எவ்வளோ அசிங்கம்மா இது!